श्रीगुरुभ्यो नमः। हरि ओम्। ओम नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। अथ तृतीयोऽध्यायः देशबन्धश्चित्तस्य धारणा तत्तप्रत्ययतान्ताध्यानम् तदेवार्थमात्रनिर्भासं स्वरूपशून्यमिव समाधिः त्रयम् एकत्र संयमः तज्जयात् प्रज्ञालोकः तस्य भूमिषु विनियोगः त्रयम् अन्तरङ्गं पूर्वेभ्यः तदपि बहिरङ्गं निर्बीजस्य अविभव प्रादुर्भाव निरोध क्षण चित्तान्वयो निरोध परिणामः तस्य प्रशान्तवाहिता संस्कारात् सर्वास्ता एकागपयोः क्षणोदयो चित्तस्य समाधि परिणामः शान्तोदितौ तुल्यप्रत्ययो चित्तस्य एकाग्रता परिणामः एतेन भूतेन्द्रियेषु धर्मलक्षणावस्था परिणामा व्याख्याताः शान्तोदिता व्यपदेश्य धर्मानुपाती धर्मी क्रमाण्यत्वं परिणामान्यत्वे हेतुः परिणामत्रय संयमात् अतीत अनागत ज्ञानम् शब्दार्थ प्रत्ययानाम् इतरेतराध्यासात् संकरः तत्परिभागात् संयमः तत्परिभाग संयमात् सर्वभूतरुत ज्ञानम् संस्कार संस्कार साक्षात्करणात् पूर्वजाति ज्ञानम् அது அത്ര இதம் ஆக்கியாயம் ஸ்ரூயதே. அங்க ஒரு கதை இருக்கு. இந்த கதை வந்து ஃபேமஸா இருக்கு. என்ன அப்படின்னா பகவதோ ஜெய்கீஷவ்யஸ்ய संस्कार साक्षात्करणात् दशसु महासर्गेषु जन्म परिणाम क्रमम् अनुपश्यतः विवेकजं ज्ञानं प्रादुरभवत्. அப்படி பகவான் ஜெய்கீஷவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சம்ஸ்காரம் இந்த சாட்சாத்காரத்தை செஞ்சார். சம்ஸ்கார சாட்சாத்காரம் இந்த சித்தி என்ன சித்தியை சொல்லியிருக்கோ இந்த சித்தியை அடைஞ்சதுனால தசசு மகாசர்கேஷு போன பிறவி இல்ல 10 பிறவி இல்ல 500 பிறவி இல்ல போன 10 மகாசர்க்கத்திலையும் அவருக்கு என்னென்ன பிறவியானது உண்டாச்சோ அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது ஒரு க்ஷணத்துல. ஜன்ம பரிணாம கிரமம் அனுபஷ்யதः அவருடைய பிறப்பு என்னென்ன மாற்றம் உண்டாச்சோ இந்த வேறுபாடெல்லாம் அவர் புரிஞ்சுண்டு விவேகஜம் ஞானம் பிராதுர்பவத் அப்படி பார்க்கறதான விவேகஜம் ஞானமானது தோன்றித்து அவருக்கு. அத பகவான் விவேகஜம் ஞானம்னு சொல்லி சொன்னா இங்கே நம்ம சொல்லப்படுற மோட்ச ஞானமானது யோக ஞானமானது அவருக்கு உண்டாயிடுது. அசம்பிரஜா சமாதி ஞானமானது உண்டாயிடுது. அத பகவான் ஆவட்டியः தது தனுதரः தம் உவாச்ச. அப்படி ஆவட்டியர் அப்படிங்கிறவரு சரீரத்தை தாங்கிட்டு இருக்கிற தனுதரக அதாவது பகவானா இருந்துட்டும் சரீரத்தை தாங்கி நின்று இருக்காரு அவரு. அவருக்கு இந்த மாதிரி பிறவிலேயே ஞானம் அடைஞ்சவங்க அந்த மாதிரி ஆளு. அப்படிப்பட்டவர் ஆவட்டியர் அவரை கேட்கிறாரு. எப்பா தசசு மகாசர்கேஷு பவ்யத்வாத் ஆனபிபூத புத்திசத்வேன त्वया நரக திர்யக் கர்ப்ப சம்பவம் துக்கம் சம்பஷ்யதா தேவ மனுஷ்யேஷு புனः புனः உற்பத்தியமானேன சுக துக்கயோः கிம் அதிகம் உபலப்தம் இதி. எப்பா நீ இந்த 10 சர்க்கத்திலையும் பிறந்துட்டு வந்திருக்க. எல்லா சர்க்கத்திலையும் பல வகையான பிறவிய ஒவ்வொரு சிருஷ்டியிலும் பல வகையான பிறவி அடைஞ்சிருக்க. மனுஷன் தேவன் பறவை மிருகம் எல்லா வகையான பிறவியும் அடைஞ்சிட்ட. நரகம் இல்ல சொர்க்கம் எல்லா வகையான அனுபவம் உண்டாயிடுத்து. இப்படி புனக புனக உத்தியமானேன நீ திருப்பி இந்த கர்ப்பத்துல பிறந்து தோன்றி வந்த இந்த ஞானம் அடைகிற நிலை வரைக்கும் நீ திருப்பி இந்த சக்கரமானது பிறப்பிற சக்கரமான இருந்திருக்கு. சரி, இப்போ இதுல இந்த பிறவிகள்ல 10 மகாசர் எத்தனை பிறவி அடைஞ்சிருப்பாரு? 10 மகாசர்க்கம் எத்தனை பிறவி அடைஞ்சிருப்பீங்க? அதுல சுகதுக்கையோகோ அதுல உள்ள துன்ப இன்பங்கள்ல இன்ப துன்பங்கள்ல கிம் அதிகம் உபலப்தம் இதி எது உனக்கு அதிகமான இன்பமா தெரிஞ்சுது அதை சொல்லுவாப்போ. அதிகமான இன்பம் எது அப்படின்னு கேட்டா பகவந்தம் ஆவட்டியம் ஜெய்கீஷவ்ய உவாச்ச. அப்போ ஜெய்கீஷவ்யர் சொல்றாரு ஆவட்டியருக்கு தசசு மகாசர்கேஷு பவ்யத்வாத் அனபிபூத புத்திசத்வேன மயா நரக திர்யக் பவம் துக்கம் சம்பஷ்யதா தேவ மனுஷ்யேஷு புனः புனः உற்பத்தியமானேன யத்கிஞ்சித் அனுபூதம் தத் சர்வம் துக்கம் ஏவ பிரத்யேவேமி. என்ன அப்படின்னா
நீங்க சொன்னது கரெக்ட் பகவானே. நான் இந்த மாதிரி இந்த சம்யக் ஞானமானது, இந்த விவேக ஞானமானது, இந்த மோட்ச ஞானமான யோக ஞானமானது எனக்கு உண்டாகாததுனால நான் திருப்பி திருப்பி இந்த 10 சர்க்கத்திலையும் பிறந்து பிறந்து வந்தேன். பல வகையான பிறப்பு அடைஞ்சிட்டேன். இந்த பல வகையான பிறப்புல நீங்க கேட்ட கேள்வி என்ன, எது அதிகமான இன்பம்னு சொல்லிட்டு, நான் இதுல ஒரு இன்பமும் பார்க்கல, எல்லாமே துன்பம் தான். துக்கம் சம்பஷ்யதா, துக்கத்தை மாத்திரம் தான் அனுபவிச்சிருக்கேன். தேவ மனுஷேஷு, திரிய பிறவியில மாத்திரம் இல்ல, தேவ மனுஷேஷு அப்படி, மனுஷ பிறவியிலையும் சரி தெய்வ பிறவியிலையும் சரி எல்லா பிறவியிலையும் நான் துன்பத்தை மாத்திரம் தான் அனுபவிச்சேன். எத்கிஞ்சித் அனுபூதம் தத் சர்வம் துக்கமேவ, என்னென்னத்தெல்லாம் அப்ப இன்பம் அப்படின்னு சொல்லி எல்லாமே துன்பம் தான். ஏன், ஏற்கனவே பார்த்துட்டோம், யோகி அக்ஷகல்பவது அப்படின்ட்டு. அதனால பகவான் ஆவட்டே உவாச்ச எது இதமா யுஷ்மதः பிரதான வசித்வம் அனுத்தமம் ச சந்தோஷ சுகம் கிம் இதம் இதி இதமபி துக்கம் துக்கபக்ஷே நிக்ஷிப்தம் இதி. இப்ப நீ இந்த பிரதான வசித்துவம் முதலிய அந்த மாதிரி அனுத்தமமான சுகத்தை அனுபவிச்சியே, பிரதானத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த மாதிரி பல வகையான சித்திகள் பல வகையான நிலைகள்ல ஒரு ஒன்று அடைஞ்சிருக்கேன். தேவ மனுஷன் தேவ நிலையிலாம் பல வகையான சித்திகள் தான் உண்டாயிருக்கும். அப்போ அதையும் கூட துக்கம்னு சொல்றேன், அதுவும் கூட சுகம் இல்லையா அப்படின்னா பகவான் ஜெய்கீஷவ்ய உவாச்ச. திருப்பி பகவான் ஜெய்கீஷவர் சொல்றாரு, நீ பிரகிருதி ஜெயம் மாதிரியான நிலையெல்லாம் சொல்றியே அதெல்லாம் கூட உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா, விஷய சுக அபேட்சியா ஏவ இதம் அனுத்தமம் சந்தோஷ சுகம் உக்தம். சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லி சொல்றோமே, சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. சந்தோஷம் எல்லாமே ரிலேட்டிவ் தான். இன்னொன்னத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போதுதான் சந்தோஷமான ஏற்றத்தாழ்வு உண்டாருது. இந்த ஸ்வீட்டுக்கு அந்த ஸ்வீட்டு அதிக இனிப்பு, அந்த காரத்துக்கு இந்த காரம் அதிக காரம் அப்படின்னு இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு எல்லாம் இன்னொன்னத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது மட்டும்தான். உண்மையாவே துன்பம் எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் இந்த துன்பம் இதுல கம்மியான துன்பம் இருக்கு, அதுல அதிகமான துன்பம் இருக்கு, இந்த துன்பத்தோட ஏற்றத்தாழ்வுனால அதுல சந்தோஷம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வச்சிருக்க. எதுல துக்கத்தோட இன்மை இருத்தல் கம்மியா இருக்கோ அது சந்தோஷம் அதிகம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அதனால கைவல்யாபேட்சையா வேற விஷய சந்தோஷத்தை எடுத்து சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது தான் இது எல்லாமே சந்தோஷத்தோட ஏற்றத்தாழ்வு இதுல தெரியறதை தவிர, கைவல்யாபேட்சையா மோட்ச சுகத்தை எடுத்து சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது, மோட்சத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது துக்கம் ஏவ புத்தி சத்வஸ்யாயம் தர்மஹ திரிகுணஹ திரிகுணச்ச பிரத்யோ ஹேய பக்ஷே நியஸ்தஹ இதி. துக்கம் தான் எல்லாமே, புத்தியில என்னென்னலாம் விருத்தியானது உண்டாருதோ எல்லாமே துக்கம் தான். ஏன், திருகுணம் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், ஹேய பட்சத்துல துக்கம், ஹேயம் துக்கம் அநாகதம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஹேய பட்சத்துல விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட வேண்டியது தியாஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால துக்க ஸ்வரூப திருஷ்ணா தந்து திருஷ்ணா துக்க சந்தான அபகமாத்து பிரசன்னம் அபாதம் சர்வ அனுகூலம் சுகம் இதம் உக்தம் இதி. அவே இந்த துர்க்க சுரூபத்தான தந்துவானது, திருஷ்ணா ரஜ்ஜுவானது, திருஷ்ணா அப்படிங்கிற அந்த கயிறானது எப்படி துக்க சந்தான அபகமாத், இந்த துக்க சந்தானமானது அழிஞ்சு போறதுனால நீக்கிறதுனால பிரசன்னம், பிரசன்னம் சொல்லி சொன்னா தூய்மையானது அப்படின்னு அர்த்தம், சந்தோஷமான தூய்மையான, சர்வானுகூலம், சர்வானுகூலம்னு சொல்லி சொன்னா எல்லாருக்குமே விரும்பத்தகுந்ததான, அபாதம் தடையற்றதான சுகம் இதம் முக்தம். இந்த சுகமானது எல்லாருக்கும் சர்வேஷாம் பிரதிகூல வேதனியம் சர்வேஷாம் அனுகூல வேதனியம்னு சொல்லப்பட்டிருக்கு. துக்கம் சர்வேஷாம் பிரதிகூல வேதனியம், எல்லாருமே வெறுக்கிறது. சுகம் எல்லாருக்கும் விரும்பவா இருக்கு. அப்படி எல்லாருமே விரும்பக்கூடியதான சந்தோஷமானது, எல்லா நிலையிலும் எல்லாருமே விரும்பக்கூடிய சந்தோஷமானது இந்த சந்தோஷம் அப்படின்ட்டு. சரி, அது முடிச்சாச்சு. அடுத்து சொல்றாரு பிரத்யேஸ்ய பரசித்த ஞானம், பிரத்யேஸ்ய பரசித்த ஞானம். இந்த சூத்திரமானது சின்ன சூத்திரம், சூத்திரம் எப்பவுமே சின்னதா தான் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி சின்னதா பண்ணிவிட்டாரு. பெரிய கன்ஃபியூஷன் உள்ள சூத்திரம், சின்ன சூத்திரம், ரொம்ப சிம்பிளா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா பிரத்யேசியனா என்ன அலை, என்ன இலையில் தியானம் செய்வதால் பரசித்த ஞானம், அடுத்தவங்களுடைய சித்தத்துல என்ன மனசுல என்ன தோன்றதோ அதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. சூத்திரம் ரொம்ப சின்னது, விஷயம் ரொம்ப பெருசு. ஏன், அடுத்தவன் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு
எல்லாருக்குமே இதுதான். அடுத்த என்ன நினைக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சுட்டுருந்தோம், தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி விவகாரம் பண்ணலாம். இப்போ இந்த சித்தி அடையறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எண்ண அலையில தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லை, எண்ண அலையில தியானம் பண்ணிடலாம், அதனால அடுத்தவங்களோட மனசையும் புரிஞ்சுட்டுலாம். ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்றது, பிரச்சனை என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, யாரோட எண்ணால, பரச்சித்தத்துல இருக்கிற எண்ணெயிலேயே தியானம் பண்றதுனால பரச்சித்த ஞானமா, இல்ல ஸ்வச்சித்தத்துல இருக்கிற எண்ணெயிலேயே தியானம் பண்றதுனால ஸ்வச்சித்த ஞானமா, பரச்சித்த ஞானமா? சூத்திரத்திலையும் தெரியவில்லை, பாஷ்யத்திலையும் தெரியவில்லை இந்த விஷயம். இதனால ஒவ்வொரு டீக்காக்காரரும் இதுல போட்டு விஞ்ஞான பிக்ஷுவா இருக்கட்டும், இல்ல போஜராஜரா இருக்கட்டும், இல்லாட்டி தத்துவ வைசாரதி எழுதின நம்மளுடைய வாசஸ்பதி மிஸ்ரா இருக்கட்டும், எல்லாருமே மண்டே உடைச்சுக்கிறாங்க, எல்லாரும் சண்டை போடுறாங்க. இதுல இல்ல இல்ல தன்னுடைய சித்தத்துலதான் பார்க்க முடியும். லாஜிக்கலா பார்த்தா என்ன, இவனுக்கு தன் சித்தத்துல இருக்கிற என்னாலேயே பார்க்கறதே கஷ்டம், அடுத்தவன் சித்தத்தை எப்படி டைரக்டா நீ போய் பாரு அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா இந்த சையம் எதுக்கு சொல்லியிருக்கு, யாருக்கு சொல்லியிருக்கு? யோக பட்சத்துல ஒரு சித்தி அனுபவிச்சு மோட்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஒரு சித்தி, அதுக்கோசரம். இருந்தாலும் சாமான்யமாக முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட சாதாரணமான ஆளுங்களுக்கு சொல்லல, அங்க சொல்லப்பட்ட சித்திகளானது சாதாரணமான ஆளுங்களுக்கு. இவனுக்கு இதுல வந்ததுன்னா இப்ப மோட்சத்தை சொல்ல போறதும் அதுவும் கரெக்டா தான் இருக்கும், சமாதி பத்தி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கும்ன்ற ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்கோசரம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கோசரம் அங்க சொல்லியிருக்கு. இங்க அப்படி இல்லை. எவன் ஒருத்தன் தியானம் தாரணை சமாதி இதெல்லாம் பழகினவனோ அவனுக்கு சையமம் பழகணும்னு சொல்லி சொன்னா ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை சையமத்துக்கு வரணும் அப்படின்னா. அப்போ யோகத்துல கொஞ்சம் முக்திய நிலையில இருக்கிறவங்க ஆகும், அவங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்ப யோகத்துல முக்கிய நிலையில இருக்கிறவங்க பரச்சித்த பிரத்தியத்துல கூட எண்ணாலையில கூட அவங்க தியானம் பண்ண முடியும். இப்போ லாஜிக்கலா பார்த்தா தன்னுடைய எண்ணாலையில தியானம் பண்ணித்தான் அவங்க அடுத்தவங்களோட எண்ணாலையை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா யோகிகளா இருக்கிறதுனால இவங்க பரச்சித்தத்திலையும் பண்ண முடியும். இப்போ இதுதான் சந்தேகம், இதுதான் சண்டை எல்லாருக்குமே. இத்தனை விளக்குறது இல்லை, பட் எல்லாருக்குமே பிரச்சனை இதுதான். ஏன்னா சமாதி வரைக்கும் ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு பரச்சித்தத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான அனுமானம் வச்சுட்டு அவங்க பண்றாங்க. சரி, பிரத்தியே சையமா, அது பாஷ்யத்தையும் சொல்லிட்டார். பிரத்தியத்துல சையமம் பண்றதுனால, பிரத்தியம்னா எண்ணலை, எண்ணலையில ஞானத்துல சையமம் பண்றதுனால பிரத்யேச சாட்சாத்கரணாத் ததக பரச்சித்த ஞானம். அந்த பிரத்தியத்தை எண்ணலையை நம்ம சாட்சாத்காரம் பண்றதுனால பரச்சித்த ஞானம். பிரத்தியே ரக்த துஷ்டாதி சித்த மாத்திரே சையமாத் பரச்சித்த மாத்திரஸ்ய ஞானம். ரக்த திஷ்டாதி, அவன் விருப்போட இருக்கானா அப்படிங்கிறது பாஸ்வதி சொல்றாரு. விருப்போட இருக்கானாங்கிறத சிந்திக்கிறதுனால பரச்சித்த ஞானம் அப்படிங்கிறாரு. பிரத்யேசிய பரச்சித்த மாத்திரத்தை சாட்சாத் கர்ணாதிதி தத்துவ வைசாரி சொல்றாரு. பரச்சித்த பிரத்யேசிய மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பாத்தஞ்சல ரகசியம் பிரத்யேசிய பரச்சித்தஸ்ய பிரத்யேசிய அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துன்றாரு. வேற ஒருத்தனுடைய சித்தத்துல பாருங்க, ஒரு இடத்துலயும் வேறுபடுறது. எந்த இடத்துல யாருடைய சித்தத்தை நம்ம தியானம் பண்ணணுங்கிறது வேறுபடுறது. அதனால இங்க வார்த்திகத்துல சொல்ல பாருங்க, பிரத்யஸ்ய ராகாதி மத்தியாக ஸ்வகீய சித்தவருத்தேஹே சையமேன, தன்னுடைய சித்தவருத்தியில அப்படின்ட்டு. இப்ப இந்த மாதிரி வார்த்திக மாத்திரம் இல்ல, போஜ விற்த்தியிலும் இதே மாதிரிதான், விஞ்ஞான பிக்ஷும் இதே மாதிரிதான் பண்றாரு. இப்போ ஒருத்தரும் ஒரு இந்த இடத்துல மாறுறாங்க. சூத்திரம் சின்னது, ஆனா இதுக்கு விசாரம் பயங்கர விசாரமா இருக்கு. ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய மனசுல என்னாலேயே நம்ம சையமம் பண்ணி பார்ப்போம். சைவம் பண்ணி பார்த்து அடுத்தவங்களோட சித்தத்துல நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு புரியறதான்னு பார்ப்போம். இல்லைன்னா அவங்க சித்தத்திலையும் என்ன நம்ம செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, தத் சாலம்பனம் தஸ்ய அவிஷீபூதத்வாத் ந தத் சாலம்பனம் தஸ்ய அவிஷீபூதத்வாத் ந தத் சஹ ஆலம்பனம் சாலம்பனம் தஸ்ய அவிஷயீபூதத்வாத். அந்த பிரத்தியமானது ஆலம்பனையோட அடையப்படுறது இல்ல. பிரத்தியமானது என்ன மாதிரி அடுத்தவங்களுடைய பரச்சித்த ஞானம் சொல்லியிருக்கு. பழைய சூத்திரத்தோட தொடக்கம் தான் இங்க. பரச்சித்த ஞானம்னா அடுத்தவங்களுடைய எண்ணால என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி? ஆலம்பனை கூடியதாக அதற்கு ஆதாரம் கூடியதாக அதை புரிஞ்சுக்க முடியாது. அடுத்தவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது கோபமா இருக்கான், அவன் மனசுல கோபமான ஒரு விருத்தி இருக்கு, வெளியே சிரிச்சுட்டே இருக்கான், உள்ள திட்டின்னு இருக்கான். அப்படி இல்ல
வெளியே திட்டின்னு இருக்கான், உள்ள சந்தோஷமா இருக்கான். இப்ப இந்த மாதிரி மாறுபாடு இருக்க முடியும். ஆனா உள்ள மனசை நீங்க பார்க்கும்போது மனசுல என்ன, அவன் கோபமா இருக்கான், அவன் சந்தோஷமா இருக்கான், இத்தனை விருத்தி தான். வெளியில அவன் முகத்துல அவன் காமிக்கிறான வேறுபாட்டை காமிக்கலையோ, இத்தனை மட்டும்தான் பிடிக்க முடியும். ஏன் சந்தோஷமா இருக்கான், ஏன் கோபமா இருக்கான், இது காரணத்தை நீங்க பிடிக்க முடியாது. யோகிகளும் கூட காரணத்தை பிடிக்க முடியாது. அவன் என்ன காரணத்தினால, எதனால அவன் கோபமா இருக்கான், எந்த காரணத்தை சிந்திச்சு அவன் கோபமா இருக்கான், இல்ல எந்த காரணத்தை சிந்திச்சு அவன் சந்தோஷமா இருக்கான், இது அவங்களால பிடிக்க முடியாது. அதனாலதான் சொல்லியிருக்க ரக்தம் பிரத்யம் ஜானாதி அமுஷ்மின் ஆலம்பனே ரக்தமிதி ந ஜானாதி பரப்பிரத்யஸ்ய எது ஆலம்பனம் தது யோகி சித்தேன ந ஆலம்பனீ கிருதம் பரப்பிரத்யே மாத்திரம் தூ யோகி சித்தஸ்ய ஆலம்பனி பூதம் இதி. அவங்களுடைய எண்ணலை மாத்திரம்தான் அவங்களுக்கு யோகியோட சித்தத்துல தோற்றம் அலையுமே தவிர, அவங்களுக்கு புரியுமே தவிர, அது எண்ணத்தினால அந்த எண்ணலை உண்டாச்சுங்கிறது காரணம் புரியாது. ஆலம்பனைனா பாத்திரம், என்ன பாத்திரத்தினால என்ன காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு எண்ண விருத்தியானது, என்ன அலையானது அவங்களுக்கு மனசுல உண்டாச்சு அப்படிங்கிறது காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது யோகிகள். அவங்களுக்கு என்ன மாதிரியான என்ன அலை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும், அவ்வளவுதான். காய ரூப சம்யமாத் தத்கிராஹ்ய சக்தி ஸ்தம்பே சக்ஷு பிரகாஷ அசம்பிரயோகே அந்தர்தானம். காய ரூப சம்யமாத் तद्ग्राह्य शक्ति स्तंभे चक्षुः प्रकाश संप्रयोगे अंतर्धानम्. काय रूप संयमात् तद्ग्राह्य शक्ति स्तंभे चक्षुः प्रकाश संप्रयोगे अंतर्धानम्. काय रूप संयमात् तद्ग्राह्य शक्ति स्तंभे चक्षुः प्रकाश संप्रयोगे अंतर्धानम्. काय रूप संयमात् शरीरத்துல संयमம் பண்ணணும். शरीरத்தை संयमம் பண்றதுனால தது கிராஹி சக்தி ஸ்தம்பே, சரீரத்தை பார்க்கறது எப்படி, நம்ம ஒருத்தர் இன்னொருத்தருடைய உடம்ப பார்க்கறது, ஒருத்தர் இன்னொருத்தரோட உருவத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொரு உருவத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லி சொன்னா சயின்ஸ் என்ன சொல்றது, லைட் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி போறது அப்படிங்கிறது. லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாடியில, அந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம பார்க்கிறோம், அந்த பிரதிபலிப்பை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த வெளிச்சத்தோட பிரதிபலிப்பு தான் நமக்கு உருவமா தோன்றதை தவிர உருவத்தை நம்ம பார்க்கறது இல்லை. இது சயின்ஸ் சொல்றது. இப்போ யோகத்துல என்ன சொல்றாரு பாருங்க, காய ரூப சையமா, சரீரத்துல நீங்க சையமத்தை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தது கிராஹ்ய சக்தி ஸ்தம்பே, நீங்க பார்க்கறதான கிராஹ்ய சக்தி, அடுத்தவங்க நம்மளை பார்க்கறது எதுனால, கிராஹ்ய சக்தி கண்ணுனால, அதை ஸ்தம்பிக்கிறோம். ஸ்தம்பிக்கிறது எப்படி, சக்ஷு பிரகாஷ அசம்பிரயோகே, உங்களுடைய கண்ணுடைய பிரகாசத்தை, சரீரத்துல விழற பிரகாசத்தை கண்ணுல தெரியாம ஆக்கிடுறோம். சரீரத்துல விழுந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற பிரகாசத்தை உங்களுக்கு கண்ணுல தெரியாம ஆக்கிடுறது. அதனால அந்தர்தானம், மறைஞ்சு போற சித்தி. இது இப்போ இந்த ஹாரி பாட்டர் கதையில எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாரி பாட்டர் ஒரு மறைஞ்சு போறதுக்கு ஒரு கிளாக், ஒரு துணி வச்சிருப்பார். அந்த துணியை மூடிட்டான்னா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான், அந்த துணியும் தெரியாது, அந்த துணியில இருக்கிற ஆளும் தெரியாது. இந்த மாதிரி மேஜிக் கதையில என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு சயின்ஸ்ல என்ன பண்றாங்க, இதுக்கோசரம் பிரவೃத்தியில ஈடுபட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்ட்டு. என்ன, இந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் ஆக வைக்காம லைட்டை அப்சர்வ் பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்படி பிளாக் பாடி ரேடியேஷன், பிளாக் பாடி அப்சார்ப்ஷன் அப்படின்லாம் சொல்றாங்களோ, அந்த மாதிரி வெளிச்சத்தை இது வெளியே விடாம வெளிச்சத்தை தன்னுக்குள்ளேயே அடக்கி விடுத்துனா அப்படி ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் தியரி, என்ன உள்ள போச்சுனாலும் அந்த பிளாக் ஹோல்ல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது அந்த பக்கம் வெளியில வரும்னு ஒரு தியரி இருக்கு, அந்த பக்கம் வெளியில வராது, அதை அப்படியே முழுங்கிடும் அப்படின்ட்டு சுவாகா பண்ணிடும் அப்படி இந்த பிளாக் ஹோல் ஆனது. அந்த மாதிரி இந்த பிளாக் கிளாக் ஆனது என்ன பண்ணும், வெளிச்சத்தை சுவாகா பண்ணிடும், ரிஃப்ளெக்ட் பண்ணாது, எதிர் பிரதிபலிக்காது. பிரதிபலிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த விஷயமானது நமக்கு தெரியாது. அப்போ இது காய ரூப சையமா, சரீரத்துல சைமம் பண்றதுனால, காய ரூபே சையமாத்து ரூபத்தை யாகிராஹ்ய சக்தி தாம் பிரதிபத்னாதி. அப்படி ரூபத்தோடைய கிராஹ்ய காயத்துல சரீரத்துல நாம சையமம் பண்றதுனால, தியான தாரணை சமாதி பண்றதுனால நமக்கு அதுல
எந்த பிரதிபத்னாதி அந்த அந்த எந்த பிரகாசமான சக்தி எந்த சக்தியானது இருக்கோ அந்த சக்தியானது கிராஹி யோகியதா சக்தியானது சரீரத்தை பார்க்கக்கூடிய சக்தி என்ன இருக்கோ அதை ஸ்தம்பிக்க வைக்கிறார். பிரதிபத்னாத்னா தடை செய்கிறார், ஸ்தம்பிக்க வைக்கிறாரு. கிராஹ்ய சக்தி ஸ்தம்பே சதி, அப்படி ஸ்தம்பிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கிராஹ்ய சக்திய சக்ஷு பிரகாச அசம்பிரயோகே, சக்ஷு பிரகாசத்தினோட சம்பந்தமானது உண்டாகிறது அப்படி உண்டாகாத நிலை இருக்கிறதுனால அவங்க மறைஞ்சு போறாங்க. அதிருஷ்யதா அந்தர்தானம் உற்பத்தியதே யோகின. அந்தர்தானம் அதிருஷ்யதா மறைஞ்சு போற நிலை, கண்ணுக்கு தெரியாத நிலை. அவங்க இருப்பாங்க ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி நிலையானது உண்டாரு. ஏதேன சப்தாதி அந்தர்தானம் முக்தம் வேதித்தவ்யம். இதனால என்ன புரியுறது நமக்கு? பிரகாச கண்ணு சக்தி மாத்திரம் இல்ல, காதுனால பேசுறது கேட்காது இல்ல, இந்த மாதிரி ஒரு இந்திரியத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய முடிச்சிட்டாரு. சோபக்ரமம் நிருபக்ரமம் ச கர்ம தத் சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டேப்யோ வா. சோபக்ரமம் நிருபக்ரமம் ச கர்ம தத் சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டேப்யோ வா. சோபக்ரமம் நிருபக்ரமம் ச கர்ம தத் சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டேப்யோ வா. சோபக்ரமம் நிருபக்ரமம் ச கர்ம தத் சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டேப்யோ வா. சோபக்ரமம் நிருபக்ரமம் ச கர்ம, கர்ம தத் சம்யமாத்ல சோபக்ரமம் நிருபக்ரமம் ச கர்ம. உபக்ரமம் கூடியதாகவும் உபக்ரமம் இல்லாதாகவும் கர்மம் இருக்கு. தத் சம்யமாத் அப்படிப்பட்ட கர்மங்கள்ல சயமம் பண்றதுனால அபராந்த ஞானம், அபராந்த ஞானமானது உண்டாகும். அரிஷ்டேபியோவா அரிஷ்டத்தினாலையும் உண்டாகும். அபராந்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா பின்னாடி, முடிஞ்ச பின்னாடி. அந்தம் அபர அந்தம், அந்தத்துக்கு அப்புறம், அப்புறம் அப்புறம்னு சொல்றது இந்த அப்புறத்துல இருந்து வந்ததா இருக்கும். அந்தத்துக்கு அப்புறம், முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னா செத்து போனதுக்கு அப்புறம். நாம இறந்து போனதுக்கு அப்புறம், இறந்து போற சமயம், அந்த இறந்து போனதுக்கு அப்புறம்னா இறந்து போற நிலை, நமக்கு மரணம் வந்துடுதா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி அரிஷ்டத்தினாலையும் தெரிஞ்சுக்கலாம். அரிஷ்டம்னு சொல்லி சொன்னா சில குறிகள் இருக்கு, சமிக்கைகள் இருக்கு. தூக்கத்துல கனவுல பல் இல்லாத இல்ல கருப்பு பல்லோட யாராவது வந்து நமக்கு தெரிஞ்சாங்கன்னாலோ, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். கண்ணை மூடிண்டா கண்ணுல வந்து வெளிச்சம் தெரியாது, காதை மூடிண்டா காதுக்குள்ள சத்தம் சத்தம் கேட்கறதுல அந்த சத்தம் கேட்காம இருக்கிறது. இந்த மாதிரியான, இல்லாட்டி நம்மளுடைய முன்னோர்களுடைய தர்ஷனம் கிடைச்சதுன்னா, தேவையில்லாம நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்கு தர்ஷனம் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரியான நிலைகள்ல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்மளுடைய டைம் வந்துடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆயுர்பாக்கம் கர்மத்விதம். ஆயு நமக்கு கொடுக்கக்கூடியதான ஆயுல பக்குவமா நம்ம வயசுல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு அனுபவமாக வரக்கூடிய கர்மமானது ரெண்டு வகை. ஒன்னு சோபக்கிரமம், இன்னொரு நிருபக்கிரமம். உபக்கிரமம் அப்படின்னு சொல்லி சொன்ன தத்ர யதா ஆர்திர வஸ்திர விதானிதம் லகீயதா காலேன சிஷ்யதே ததா சோபக்கிரமம். சோபக்கிரமம் நிருபக்கிரமம்னா உடனே டக்குன்னு பலன் கொடுக்கறது, நிருபக்கிரமம்னா லேட்டா பலன் கொடுக்கறது. எப்படின்னா உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. துணிய தண்ணியில நினைச்சிட்டீங்க, நினைச்சு அதை நல்லா பரத்தி வச்சிருக்கீங்க. பரத்தி வச்ச துணியை வந்து பட்டுன்னு காஞ்சிரும், ரொம்ப கம்மியான சமயத்துல காஞ்சிரும். யதாச்ச ததேவ சாம்னி பிண்டம் சிரேன சம்சுஷ்யேத் ஏவம் நிருபக்கிரமம். அதையே உருட்டி அப்படி ஓரத்தை போட்டு வச்சிருந்தீங்க, ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்கும் அது காயறதுக்கு. அது நிருபக்கிரமம். யதாச்ச அக்னி சுஷ்கே கக்ஷே முக்தோ வா தேன சமந்ததோ யுக்தः க்ஷேபீயதா காலேன தஹேத் ததா சோபக்ரம். யதா வா சைவ அக்னிः திருஷ்ணராசோ கிரமதः அவயவேஷு ந்யஸ்தः சிரேன தஹேத் ததா நிருபக்ரமம். நல்ல காஞ்சு போன குஷா இருக்கு, காஞ்சு போன ஏதோ ஒரு பஞ்சு, நல்ல பஞ்சு இருக்கு, காஞ்சு போன பஞ்சு இருக்கு, அதுல நெருப்பு போடுறீங்க, எல்லாம் ஒரே நிமிஷத்துல எரிஞ்சிரும். அதே சமயத்துல நல்ல ஈரமா இருக்கிற பஞ்சு, அதாவது பட்டுன்னு பத்திக்கக்கூடிய பஞ்சு கூட ஈரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஈரமல்ல, கொஞ்சம் ஈரமா இருக்கு, அப்படி கொஞ்சமா 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 எரியும். இந்த மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் கொஞ்சமா எரிஞ்சுட்டு இருக்கும், தகதகான எரியாது, எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி இது நிருபக்கிரமம். அப்படி உடனே நடக்கிறது பலன் கொடுக்கறது, லேட்டா பலன் கொடுக்கறதுன்ட்டு. தஹே ததா நிருபக்கிரமம். தது ஏகபவிக்கம் ஆமுஷ்
தத் ஏகபவிக்கம் ஆயுஷ்கரம் கர்ம த்விதம். அப்படியே ஏகபவிக்கமா இந்த ஜென்மத்திலே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கர்மமானது 2 வகை, சோபக்கிரமம் நிருபக்கிரமம். அப்படிப்பட்ட இந்த ஜென்மத்திலே பலன் கொடுக்கக்கூடியது, உடனே பலன் கொடுக்கக்கூடியது, லேட்டா பலன் கொடுக்கக்கூடியது, 2 வகையான கர்மம் இருக்கு. தத் சயமாது அபராந்தஸ்ய பிராணஸ்ய ஞானம் பிராயணஸ்ய ஞானம் அரிஷ்டேபிவா. அப்படி அந்த சோபக்கிரமம் நிருபக்கிரமமான கர்மத்துல நாம சைவம் பண்றதுனால நமக்கு ஞானமானது பிராயணஸ்ய நம்மளுடைய மரண காலத்தை குறித்த ஞானமானது நமக்கு உண்டாகும். மரணம் எப்ப வந்துடுச்சா இல்லையா அப்படின்ட்டு. சரி, இல்லாட்டி என்னது அப்படின்னா அரிஷ்டேபியோவா, அரிஷ்டங்களை வச்சுட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு உண்டார பிரச்சனைகளை வச்சுட்டும் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா அது அரிஷ்டம்னு சொல்லி சொன்னா தடங்கள், பிரச்சனைகள், அதாவது நாம எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி இடத்துலையும் தெரிஞ்சுக்கலாம். திரிவிதம் அரிஷ்டம் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் செய்தி. அரிஷ்டம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனால இது எனக்கு அரிஷ்டம்னு சொல்லி சொன்னா 3 வகையான அரிஷ்டம். ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம்னு சொல்லிட்டு 3 பிரச்சனை, 3 துக்கம், அதே மாதிரி 3 சந்தோஷமும். அப்படி இங்க அரிஷ்டமும் 3. எப்படி இது ஒன்னொன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டா தத்ர ஆத்தியாத்மிகம் கோஷம் ஸ்வதேஹே பீதகர்ணோ ந ஸ்ருணோதி ஜோதிர்வா நேத்ரே அவஷ்டப்தே ந பஷ்யதி. அப்படி ஆத்தியாத்மிகம் ஷரீரே அதி ஆத்மேவ ஷரீரே பவ இது ஆத்தியாத்மிகம். உடம்புல நடக்கிறது ஆத்தியாத்மிகமானது. என்னது? கண்ணை மூடிண்டா காதை மூடிண்டா கோஷம், உள்ள என்ன சத்தம் கேட்குமோ அந்த சத்தமானது கேட்காம இருக்கிறது. கண்ணை மூடிண்டா உள்ள என்ன ஒளியானது தெரியறதோ அந்த ஒளியானது தெரியாம இருக்கிறது. இது சரீரத்துல கிடைக்கிற ஆத்தியாத்மிகம். ததா ஆதி பௌத்திகம் யம புருஷான் பஷ்யதி பித்ருன் அதீதான் அகஸ்மாத் பஷ்யதி. ஆதி பௌத்திகம்னு சொல்லிச்சுன்னா யம புருஷர்களை பார்க்கறான், இல்லாட்டி பித்ருக்களை பார்க்கறான். பார்த்தா தெரிஞ்சுக்கணும், முடிஞ்சு போச்சு. யம புருஷர்கள்னு சொல்லி சொன்னா தேவ புருஷர்களா கூட இருக்கலாம். நம்மளை கொண்டு போறதுக்கு நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா சில பேருக்கெல்லாம் அந்த தேவ புருஷர்கள் அங்கேருந்து வருவாங்க. அந்த மாதிரியான தர்ஷனம்லாம் இருக்கு. சில பேருக்கு தேவதைகளோட தர்ஷனமே கிடைக்கும். அந்த கடைசினா அவங்களோட உபாசன தேவத்தையோட தர்ஷனம் கிடைச்சிட்டுனா அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும், சரி முடிஞ்சு போச்சு நம்மளோட டைம் அப்படின்ட்டு. தேவதையே சொல்லும் சில சமயம். அப்படிப்பட்ட காரணத்தினாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதி தெய்வீகம் ஸ்வர்கம் அகஸ்மாத் சித்தான் வா பஷ்யதி விபரீதம் வா சர்வம் இதி. அப்படி ஆதி தெய்வீகம்னு சொல்லி சொன்னா சொர்க்கத்தை பார்க்கறான், சொர்க்கத்துல நடக்கிற விஷயம் எல்லாம் பார்க்கறான், இல்லாட்டி நரகத்தை பார்க்கறான். விபரீதம் வா அப்படின்னு சொல்லிச்சு, நரகத்தையோ பார்க்கறான். புண்ணியம் தான் சொர்க்கத்தை பார்ப்பான், இல்லாட்டி நரகத்தை பார்ப்பான். இல்லாட்டி சித்த புருஷர்களை பார்க்கறான், சித்த புருஷர்களோட அப்படி நடந்து போறது வர்றது அவங்க எல்லாம் பார்க்கறான். அந்த மாதிரி பார்த்தாலும் கூட நம்ம புரிஞ்சுக்கணும். அகஸ்மாத், இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அகஸ்மாத் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். சித்த புருஷன் பார்க்கறதே நம்மளுடைய மரணத்துக்கு அறிகுறின்னு எடுத்துட முடியாது. ஏன்னா பின்னாடி ஒரு சித்தியே சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சயமம் பண்ணினால சித்த புருஷர்களுடைய தர்ஷனம் உண்டாகும்னு சொல்லிட்டு ஒரு சித்தியே சொல்லியிருக்கு, ஒரு சயமம் சொல்லியிருக்கு. அப்படி அந்த சயமத்தை பண்ணா சித்த புருஷன், அப்ப சித்த புருஷன் அப்ப எதுக்கு பாக்குறோம்? நம்ம சாகறதுக்கா? அது நம்மளுடைய வாழ்க்கை உன்னத்திக்கோசரம் சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியாச்சு. நம்மளுடைய வாழ்க்கைக்கு சாஸ்திர அத்தியனம்லாம் என்னது, அத்தியனம்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சுவாத்தியாயம்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மேல்நிலைக்கு கொண்டு வர சித்த புருஷர்கள் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்போ எப்பவுமே அரிஷ்டத்துக்கு தான் அப்படிங்கிறது இல்லை, அகஸ்மாத்து நம்ம எந்த சாதனையும் செய்யாம நமக்கு அந்த மாதிரி தர்ஷனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அதுக்கு அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். ஆனேனவா ஜானாதி அபராந்தம் உபஸ்திதம் இது. இந்த மாதிரி வகையிலையும் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு நம்மளுடைய கடைசி காலம் வந்துடுது அப்படின்ட்டு, மிருத்யுவானது மரணமானது வந்துடுது அப்படின்ட்டு. மைத்ரியாதிஷு பலானி அடுத்த விஷயம் சொல்றாரு. மைத்ரி கருணா முதிதா அப்படின்னு சொல்லி, மைத்ரி கருணா முதித உபேட்சானாம் பாவனா சித்த பிரசாதனம்னு சொல்லியாச்சு. சுகதுக்க புண்ணியா புண்ணியே அப்படின்னு அங்க சொன்னோம். இப்போ மைத்ரி கருணா முதித்த இந்த 3 பத்தி தான் சொல்லியிருக்கு. ஏன்னா 4வது பாவனையான உபேட்சால பாவனை பண்ணினா எந்த பலமும் கிடைக்காது. இதெல்லாம் இதுல பாவனை பண்ணினோம்னா, இந்த சயமம் பண்ணினோம்னா, மைத்ரி கருணாலெல்லாம் சயமம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பலம் உண்டாகும். உபேட்சத்துல பாவனை பண்ணினோம்னா, சயமம் பண்ணினோம்னா எந்த பலமும் உண்டாகாது. பாஷத்தை சொல்லிட்டு வர்றத மைத்ரி கருணா முதிதா இது திஸ்ரோ பாவனாக. மைத்ரி கருணா முதிதா அப்படிங்கிற 3 பாவனை தான் இங்க நம்ம பேசுறோம். தத்ர பூதேஷு சுகிதேஷு மைத்ரி பாவயித்வா மைத்ரி பலம் லபதே. அப்போ
சுகமான பூதங்கள்ல சுகமான ஜீவன்கள்ல மைத்ரி பாவனையை செஞ்சு அதை சைவம் பண்றதுனால நமக்கு அதுல ஒரு பலம் உண்டாருது, மைத்ரி பலம் உண்டாருது. துக்கிதேஷு கருணாம் பாவித்வா கருணா பலம் லபத்தே. துன்பமான விஷயங்கள்ல துன்பமான ஆளுங்கிட்ட கருணை பாவனை பண்ணி அந்த கருணையான பலத்தை அடையிறாங்க. புண்ணியசீலேஷு முதிதாம் பாவித்வா முதிதா பலம் லபத்தே. புண்ணியசாலிகள்ல அந்த ஆனந்தத்தை நம்ம பாவனை பண்ணி அந்த ஆனந்தத்தினால உண்டார முதித்தத்தினால உண்டார பலத்தை அடைவாங்க. பாவனாதக சமாதி யஹ சஹ சயமஹ ததோ பலானி அபந்திய வீரியானி சாயந்தே. அப்படியே அந்த பாவனா பண்றதுனால என்ன ஆறுது? சமாதியானது உண்டாருது. சமாதினால என்ன உண்டாருது? தடையானது, வீரியத்துல உண்டான தடையானது, நம்மளுடைய சக்திக்கு உண்டான தடையானது நீங்கிறது. அபந்திய வீரியானி, பந்தப்பட்டதான வீரியமானது தடையானது நீங்கிறது. வீரியமானது தடையற்றதாக விளங்குறது. பாபசீலேஷு உபேக்ஷா நது பாவனா. பாபசீலர்கள்ல பாவனா இல்ல, அது உபேக்ஷா. அவங்கள சட்ட பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால ததஸ்ய தஸ்யாம் நாஸ்தி சமாதி ரீதி. அதனால அதுல சமாதியானது நமக்கு உண்டாகும் எதிர்பார்க்க கூடாது, சமாதியானது உண்டாகாது. அதோ ந பலம் உபேக்ஷாதஹ தத்ர சயமாபாவாதி. அதனால பலமும் உண்டாகாது, சமாதி உண்டாகாததுனால அந்த பாவனையும் பண்ணக்கூடாது, அந்த பாவனையினால சமாதி உண்டாகாது, சமாதி இல்லாதனால சயமம் பண்ண முடியாது, சயமம் இல்லாததுனால அதனால பலமும் உண்டாகாது. பலேஷு ஹஸ்தி பலாதீனி பலேஷு ஹஸ்தி பலாதீனி. ஒரு பலத்துல பண்ணும்போது ஒரு மாதிரியான எந்தெந்த பலத்தை பத்தி நம்ம எந்தெந்த பலத்து மேல நம்ம தியானத்தை செலுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரியான சக்தியானது உண்டாகுது. என்னது? ஹஸ்தி பலய சையமாத் ஹஸ்தி பலோ பவதி. வைனத்தேய பலாத் வைனத்தேய பலய சையமாத் வைனத்தேய பலோ பவதி. வாயு பலய சையமாத் வாயு பல இத்தியேவமாதி. நீங்க யானை பலத்தோட யானை பலத்து மேல சையமம் பண்றீங்க, அதனால என்ன ஆகுது? யானையோட சக்தி உங்களுக்கு உண்டாருது. வைனத்தேயன்னு சொல்லப்படுற அந்த கழுகு, இவரோட கருடன் விஷ்ணுவோட வாகனம், அவர் மேல நீங்க கருடன் மேல நீங்க சைமம் பண்றதுனால கருடனுடைய சக்தி உண்டாருது. வாயுவோடைய பலத்துல சைமம் பண்றதுனால வாயுவோடைய பலம் உங்களுக்கு பிராப்தி அடைகிறது. அப்படி அந்தந்த விஷயத்துல சைமம் பண்றதுனால அந்தந்த ஞானமானது உண்டாருது. பிரவருத்தி ஆலோக ஞாசாத் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம். பிரவருத்தி ஆலோக ஞாசாத் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம். ஞாசாத் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம். பிரவருத்தி ஆலோக ஞாசாத் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம். பிரவருத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னாடி சொல்லியிருக்கோம். ஜோதிஷ்மதி தத்திர பிரவருத்தி, ஜோதிஷ்மதி பிரவருத்தி அப்படின்ட்டு முதல் அத்தியாயத்துல 37ஆவது சூத்திரம். விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரவருத்தியில ஜோதிஷ்மதி பிரவருத்தியில நம்மளுடைய சயமத்தை பண்றதுனால சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம், சூக்ஷ்மமான விஷயத்தோட ஞானம், விவகிதமான தடையோட இருக்கிறது அதனுடைய ஞானம், விப்ரகிருஷ்டம் தூரத்துல எங்கேயாவது இருந்ததுன்னா அதோட ஞானமும் உண்டாகும். ஜோதிஷ்மதி பிரவருத்தி உக்தா மனசஹ தஸ்யாஹ யஹ ஆலோகஹ தம் யோகி சூக்ஷ்மேவா வியவஹிதேவா விப்ரகிருஷ்டேவா அர்த்தம் விநியஸ்ய தம் அர்த்தம் அதிகஞ்சதி. அப்படி ஜோதிஷ்மதி ஜோதிஷ்மதிவா பிரவருத்தி உற்பன்னான்னு சொல்லியிருக்கு. அந்த ஜோதிஷ்மதி பிரவருத்திய மனசுடைய சக்தியானத ஒருத்தர் விநியாசம் பண்றாரா பிரயோகம் செய்யறாரு. அப்படி பிரயோகம் செஞ்சான்னா அதுல தியானத்தை செஞ்சு அதுல சயமத்தை செஞ்சு அந்த சக்திய எதுல பிரவருத்தி செய்யறாரோ எங்க பிரயோகம் செய்யறாரோ அந்த பிரயோகம் பண்ணப்பட்ட இடத்தோட ஞானமானது உண்டாருது. பிரயோகம் பண்ணப்பட்ட சூக்ஷ்மமான விஷயமா இருந்தால் அந்த சூக்ஷ்மமான விஷயத்தை குறிச்சு அறிவு உண்டாகும். ஒரு அணுவோட விசேஷம் என்ன அப்படின்னா அந்த அணுவோட விசேஷம் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி வியவஹிதே தடையோட பின்னாடி எங்கேயோ இருக்கு, அந்த மாதிரி நமக்கு தூரத்துல இருக்கு அந்த மாதிரி விஷயம். விப்ரகிருஷ்டா நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பார்க்கலாம் கேட்கலாம். நம்மளுடைய ஜோதிஷ்மதி பிரவருத்தி அனுப்பிச்சுனா போதும், நமக்கு விஷயமானதோட ஞானமானது உண்டாயிடும். அடுத்த சூத்திரம் பெரிய கதை ஆரம்பிப்பாரு, நான் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति।